அதுக்கு சுகமான பொய்கள் அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்தேன். என்ன உண்மைன்னு கேட்டால், உண்மையா பட்டவர்த்தனமாக மூஞ்சிக்கு நேராக சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன விஷயத்தில் கூட நாம் என்ன நினைக்கிறோமோ அதை ஓப்பனாக சொன்னால் இந்த உலகம் ஒத்துக்காது. டெய்லி ஒரு பொய் சொல்லுவோம். சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா. இதை விட ஒரு பொய் உலகத்தில் வேறு இருக்க முடியுமா? ஆனால் அந்த பொய் சொல்லலைன்னா அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்காது. நம்ம நாசுக்கா என்ன சொல்லுவோம்? நல்லா. இன்னைக்கு முதல் நாள் மனைவியை சந்திக்கிற போது அவர் ஒரு கேள்வி கேட்டாரா, இந்த என்னை பிடிச்சிருக்கா? இது எல்லா கோயானும் கேட்பான், எல்லா லூஸும் இதை கேட்பேன், எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அவங்க ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை விடுங்கன்னாங்களாம். அதை விடுங்க. அப்போ என்ன அர்த்தம்? இனிமே அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. என்னத்துக்கு அதை பற்றி? மீடியாவில் வர வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சில பேர் சொன்னதை நம்பி டை போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். டை எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிறுத்தினேன். அதில் எத்தனை அவமானம் வருங்கிறது எனக்கு தெரியும். நமக்கு பஞ்சு முட்டாயின்னு பேர் வச்சுருக்கா, இன்னும் என்ன வேணாலும் பேர் வைப்பான், வச்சுட்டு போகிறா. இந்த டை போடுறதை நிறுத்தினதுக்கப்புறம் நான் பட்ட அவமானத்திலேயே பெரிய அவமானம் ஒன்று இருக்குது. அதை பெருமையாக சொல்கிறேன். உலக தமிழ் சொந்தங்களே, இன்றைய காணொலியில் சுகமான பொய்கள் என்ற தலைப்பில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ஐயா சுகிசிவம் பேசியதின் காணொலி தாங்க. அதாவது பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் பங்கேற்று உரையாற்றியதின் முழு வீடியோ தொகுப்பு இந்த காணொலியில் இருக்குங்க. அதே போல் பல பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசியதின் காணொலியும் நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். பற்றிய கவனம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேணும்னு சொன்னார். ரொம்ப நுட்பமான செய்தி அது. ஈழத்தமிழர் ஒரு நண்பர் சாப்பிடும்போது அவங்க அம்மா உணவு பரிமாறுகிற போது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். பட்டுன்னு கை நீட்டி அடிச்சுட்டாங்களாம் அம்மா. வேண்டாம் அப்படின்னா ஒன்று பலான்னு ஓங்கி ஒரு அறை. அந்த காலத்தில் அம்மா அப்பாலாம் அடிப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் அதை வாங்கிக்குவாங்க. அது அதை விட ரொம்ப முக்கியம். சவுண்டு குறைச்சி வைங்க. பட்டுன்னு அடிச்சுட்டாங்க, கை நீட்டி அடிச்சுட்டாங்க. ஏம்மா சாப்பாடு வேண்டான்னு தானே சொன்னேன், ஏன் அடிக்கிற அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்களா, சாப்பாடு போதும்னு சொல்லு, வேண்டாம்னு சொல்லாது. என்ன வித்தியாசம்? நல்ல கவனிங்க. போதும் என்பது நிறைவை காட்டுவது, வேண்டாம் என்பது வெறுப்பை காட்டுவது. ஒரு மனிதன் பயன்படுத்துகிற சொல்லுல கூட அந்த ஃபுல் எக்ஸ்பிரஷன் இருக்கணும். அம்மா போதும். இது எவ்வளவு நுட்பமான ஒரு கருத்து. அதனால சொல்லுக சொல்லை அச்சொல் பிரிதொரு சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து திருவள்ளுவர் சொல்றார். நீ பயன்படுத்துகிற வார்த்தை இன்னொருத்தர் அதை வெல்லக்கூடாது. அது மாதிரியான சொற்களை தேர்ந்தெடுத்து சொல். அந்த மந்திர சொற்கள், மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம், பாரதி பாடினார். மந்திர சொல் வேணும் ஒரு மனுஷனுக்கு. அது கவிஞனுக்கு இயல்பிலேயே கைவந்த கலை. கவிஞன் சொற்களால் தான் அவனுடைய கற்பனைகள், சொற்கள் தான் அவன் கவிதைக்கு வாகனங்கள், அவனுடைய கற்பனைக்கு வாகனங்கள், அவனுடைய சிந்தனைக்கு வாகனங்கள். அதனால சொல்லோட ஒரு நல்ல கார் பார்த்து தனக்கு வாங்குற மாதிரி நல்ல சொல் பார்த்து தான் கவிஞன் தேர்ந்தெடுத்து தனக்கு வைத்திருப்பார். ஏன்னா அவர் பயணிப்பதற்கான வாகனம், அவரது சிந்தனை பயணிப்பதற்கான வாகனம். அதனால அந்த கருத்தை அவர் ரொம்ப அழகா எடுத்து சொன்னார். நான் ஒரு 4-5 செய்தி கொஞ்சம் உங்களோட பரிமாறிட்டு நான் விடைபெறுகிறேன். ஒன்று, கல்யாணம் அப்படிங்கிறத பற்றி சுஜாதாவுடைய கதையை அழகாக சொல்லி அதில் வேற ஒரு பொருள் அதுக்குள்ளே இருக்குது, அதை அவர் புரிய வச்சார். இந்த கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு மறந்து போச்சுன்னு ஒரு உண்மை சம்பவம். திருவாரூரில் என்னுடைய நண்பர் சண்முக வடிவேலு, அவர் வந்து தமிழாசிரியர். அவர்கிட்ட படித்த பையன் கொண்டாந்து கல்யாண பத்திரிகை வைக்கிறான். அவனுடைய மேரேஜ் இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுக்குறான் இவர்கிட்ட. அதே பரவாயில்லையடா உனக்கு கல்யாணமா, பரவாயில்லையே, ஏன் மறக்காமல் கொண்டாந்து கொடுத்திய பத்திரிகை வாத்தியா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டார். அதுக்கு அந்த பையன் சொன்னான், சார் எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிறதே எங்கள் அப்பா மறந்துட்டாரு, நான் பத்திரிகைவாதம் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சு கொடுத்தேன்னு சொல்கிறீங்களே, நிஜமாவே எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிறத எங்கள் அப்பா மறந்துட்டாருன்னார். டேய் ஏன்டா இப்படிலாம் போய் சொல்கிற, ஒரு அப்பா மறப்பானான்னு கேட்டார். அவங்க வீட்டில் மொத்தம் 16 பிள்ளைங்க.
அவங்க வீட்டில் 16 பிள்ளைங்க. வேணா சண்முகவேல் கேட்டுங்க, அவருடைய ஸ்டூடெண்ட்டு. 16 பிள்ளைங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஞாபகப்படுத்துறாங்க, ஏங்க நம்ம அந்த பிள்ளை பேர் சொல்லி அவனுக்கு கல்யாணம் பண்ண வேணாமா அப்படின்னு. அவங்க அப்பா கேட்டாரா, அவனுக்கு ஆகலையா? அவனுக்கு ஆகலையா? அவனுக்கு ஏன் ஆகல? யாரு அப்பா கேட்கிறார், ஏன் ஆகல? ஏன் ஆகலன்னா நாம கல்யாணம் பண்ணல. அப்போ போன வருஷம் யாருக்கு பண்ணோம்? ஐயோ அவனுக்கு மூத்தவன் இருக்கிறானே. இருக்கானா? அவர் கற்பனைக்கு சொல்லல. 16 பையன், எவனுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகலன்னு அவங்க அப்பாவுக்கு தெரியாது. நல்ல வேளை அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது ஞாபகம் இருந்தது. அது கடவுள் பண்ண புண்ணியம். எனக்கு அவர் இந்த வார்த்தையை மறந்துட்டான்னு சொன்ன உடனே என் நினைவு முழுக்க அங்கே போச்சு. எனக்கு இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, கொஞ்சம் நான் இதே மாதிரி தான் தலைப்பு கேட்டபோது நான் வேற ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருந்தேன். அந்த நேரத்தில் அவங்க ஃபோன் பண்ணும்போது மைண்டு வேற ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அப்போ நான் ஒரு விஷயத்தை நினச்சி நம்மட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது சுகமான பொய்கள் அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்தேன். என்ன உண்மைன்னு கேட்டால், உண்மையா பட்டவர்த்தனமாக மூஞ்சிக்கு நேராக சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன விஷயத்தில் கூட நாம் என்ன நினைக்கிறோமோ அதை ஓப்பனாக சொன்னால் இந்த உலகம் ஒத்துக்காது. டெய்லி ஒரு பொய் சொல்லுவோம். சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா. இதை விட ஒரு பொய் உலகத்தில் வேறு இருக்க முடியுமா? ஆனால் அந்த பொய் சொல்லலைன்னா அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்காது. நம்ம நாசுக்கா என்ன சொல்லுவோம்? நல்லா நல்லா நல்லா. நான் வெறும் நல்லா இருந்ததுன்னா எப்படி? பின்ன என்ன விவரமாவா சொல்கிறேன்? நல்லா இருந்தது அதோட விட்டுட்டேன். எதுக்கு அனாவசியமான? எதுக்கு சொல்ல வரேன்? எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நான் மறுபடியும் சண்முகவேல் சொன்னதான் சொல்கிறேன். இப்போ கலெக்டர் என்ன யோசிக்கிறாங்க, இவரை பேச கூப்பிட்டு நம்ம செக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக சண்முக வடிவேலையே கூப்பிட்டு செக்கு கொடுத்துருக்கலாம் போல் இருக்குது. அப்படி என்னதெல்லாம் அவர் பேசுவார். எங்களுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கு, அதனால அவர் தான் நானும் பேசுவேன். கல்யாணம் ஆன அன்னைக்கு முதல் நாள் மனைவியை சந்திக்கிற போது அவர் ஒரு கேள்வி கேட்டாரா, இந்த என்னை பிடிச்சிருக்கா? இது எல்லா கோயானும் கேட்பான், எல்லா லூஸும் இதை கேட்பேன், எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அவங்க ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை விடுங்கன்னாங்களாம். அதை விடுங்க. அப்போ என்ன அர்த்தம்? இனிமே அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, என்னத்துக்கு அதை பற்றி பேசுவானே. அப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை, அது விடுங்க அப்படின்ட்டா. சார், சில விஷயங்களை ஓப்பனாக பேச முடியாது, சில உண்மைகளை அப்படியே வாய் திறந்து பேச முடியாது. அப்போ பொய்ங்கிறது கொஞ்சம் சுகமாக இருக்கு. உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நல்லா தான் இருக்கு உடம்பு அப்படின்ட்டு அப்புறமா ஆரம்பிச்சிருவோம் வரிசையாக. நம்மளால் முழுக்க பொய் சொல்லவும் முடியல, முழுக்க உண்மை சொல்லவும் முடியல. நாம் படுற நரக வேதனை இருக்க, முழு உண்மைகளையும் சொல்ல முடியல, முழு பொய்யையும் நம்மளால் சொல்ல முடியல. மென்னு முழுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தில் சில சிறந்த மனிதர்கள்னு மேலே வராங்க பாருங்க, அவங்களுடைய இயல்பே வேறங்க. எது அப்படியே ஓப்பனாக சொல்லுவாங்க. நான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவருடைய வரலாறு படிச்சிருக்கிறேன். விவசாய முதலமைச்சர் அப்படின்னு ஒரு புஸ்தகமாக வந்திருக்கு, நீங்களும் படிங்க. மிகச்சிறந்த மனிதர் அவர். ஆனால் 8ஆம் கிளாஸ் கூட படிக்கல அவர், 5ஆம் கிளாஸ் நம்ம தான் படித்தார் அவர். நீங்கள் நம்முடைய பழைய மரபு எப்படின்னு கேட்டால், பள்ளிக்கூடத்தில் போய் தான் அறிவை வளர்த்துக்கணும்னு ஒன்றும் கிடையாது. ஒரு மனிதன் இயல்பிலேயே அறிவாளியாக இருக்க முடியும். இது ரொம்ப புரிஞ்சு. அதுக்காக பள்ளிக்கூடம் போகாதீங்கன்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. என்னை கூப்பிட்டதே தனலட்சுமி சீனிவாஸ் கல்வி நிறுவனம். அப்படி இருக்கும்போது நான் அந்த அர்த்தத்தை சொல்லுவேன்னா, பள்ளிக்கூடம் போகாமலேயே சில பேர் பெரிய அறிவாளியாக இருப்பாங்க. காமராஜர் இல்லையா, ஒரு எல்லைக்கு அப்புறம் போல, ஒரு எல்லைக்கு அப்புறம் அவனுடைய அந்த அறிவு தானாக வளரும். அது ஒரு வித்தியாசமான ஊற்றெடுப்பு. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். எப்போ தெரியுமா? 1947 அவர் தான் சீஃப் மினிஸ்டர். டெல்லியில் நேரு வந்து பிரைம் மினிஸ்டர். நேரு ஒரு கடிதம் எழுதுறாரு சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம், ஒரு பர்சனலாக ஒரு கடிதம் எழுதுறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு போட்டு அந்த லெட்டர் வருது பிரதமர்கிட்டேருந்து. கான்ஃபிடென்ஷியல்னா அவங்க தான் பிரித்து படிக்கணும், வேற யாரும் பிரிக்கக்கூடாது. அது அட்ரஸ் டு சீஃப் மினிஸ்டர். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிரித்து படித்தார். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நேரு கேட்குறாரு, வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கேட்குறாரு. உடனே பேனாவை எடுத்தார், எழுத ஆரம்பிக்கிறாரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்.
இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு போட்டு எழுதுறாரு தன்னுடைய கருத்தை. இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு எழுதினார் பாருங்க, ஸ்பெல்லிங் தப்பாயிட்டு. ஏன்னா அவர் தான் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கலையே, படிச்சிருந்தா ஒப்பீனியனுக்கு 3 தடவை முட்டியை பேத்திருப்பான், 8 தடவை இம்போஷன் எழுதுன்னு இருப்பார். நல்ல வேளை அவருக்கு அந்த துக்கம் எல்லாம் இல்லை, தப்பா எழுதிட்டார். இன் மை ஒப்பீனியன் போட்டு லெட்டரை அப்படியே எழுதி முடிச்சுட்டு அவர் செக்ரட்டரி கிட்ட கொடுத்து போஸ்ட் பண்ண டெல்லிக்கு அப்படின்னார். அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், எல்லா செக்ரட்டரி மாதிரி பிரித்து படித்தார். எல்லா செக்ரட்டரி மாதிரி பிரித்து படித்தார். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, சீஃப் மினிஸ்டர் லெட்டர், உடனே வேற டைப் பண்ணி இன் மை ஒப்பீனியன்ங்கிறதெல்லாம் ஸ்பெல்லிங்கை திருத்தி டைப் பண்ணி கொண்டு வந்து ஓமந்து ராமசாமி ரெட்டியாருக்கு வைக்கிறார் கையெழுத்துக்கு. ரெட்டியார் கேட்டார், இது என்ன? இல்லைங்க லெட்டர். அதான் நான் ஒன்று எழுதுனேன்னு, அப்புறம் நீ எதுக்கு வைக்கிறது? இல்லைங்கோ அதில் ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்ததுன்னு. ரெட்டியார் என்ன பதில் கேட்டார் தெரியுங்களா? உன் ஒப்பீனியன் கேட்டானா ஏன் ஒப்பீனியன் கேட்டானா? ஏன் ஒப்பீனியன் கேட்டானா உன் ஒப்பீனியன் கேட்டானா அப்படின்னு. அவர் என்னங்க பண்ணுவார், ஐசிஎஸ் அந்த காலத்தில், இல்லைங்கோ எல்லா ஒப்பீனியனுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் கிடையாது, உன் ஒப்பீனியனுக்கு அது ஸ்பெல்லிங், என் ஒப்பீனியனுக்கு இதுதான் ஸ்பெல்லிங், இதை டெல்லிக்கு போடு, உன் லெட்டரை குப்பையில் போடுன்னார். அவர் நெளிகிறாரு. அப்போ ஓமந்து ராமசாமி ரெட்டியார் சொன்னார், என்ன ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் நேரு படிக்கிற போது சிரிப்பார் இல்லை, இந்த சீஃப் மினிஸ்டருக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு நேரு படிக்கும்போது சிரிப்பார் இல்லை. சொல்லிட்டு ஓமந்து ராமசாமி ரெட்டியார் சொன்னார், நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருவுக்கு தெரியட்டும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டும். ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு என்ன தெரியாதுன்னு பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சாதான் நாடு உருப்பிடும். அதை விட்டவருக்கு எல்லாம் தெரியும் தெரியும் நினச்சிக்கிட்டே இருந்தா நாடு எப்படி உருப்பிடும்? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது அவருக்கு தெரியட்டும், என் லெட்டரை டெல்லிக்கு போடு, உன் லெட்டரை குப்பையில் போடு. இங்கே யோசிக்கணும், தவற சாதிக்க விரும்பல, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே வெளிப்பட விரும்புகிறேன் என்ற உண்மையான வாழ்க்கை உணர்வு பல பேருக்கு கிடையாது. சாரி டு சே திஸ். இன்னைக்கு மேக்கப் சாதனங்கள் விற்குது, எல்லாம் புழுகு தானே. நீங்கள் யாராக இல்லையோ அதை காட்டுறது தானே அது. நீங்க டிவியில் விளம்பரம், எத்தனை விளம்பரம் வருது தெரியுங்களா மேக்கப்புக்கு? நீங்க அதுவும் டிவி, நீங்க பெண்கள் வந்திருக்கிறீங்க, ஒரு செய்தி சொல்றேன், மேக்கப்புக்கான காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரம் எப்போ வருதுன்னு டிவியில் எப்பாவது பார்த்துருக்கீங்களா? நியூஸுக்கு நடுவில் வராது, சீரியலுக்கு மத்தியில் வரும். புரிஞ்சுதா என்னன்னு? பெண்கள் சீரியலும் அதிகம் பார்க்குறாங்க, காஸ்மெட்டிக்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதால சீரியலுக்கு மத்தியில் தான் காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரம் அதிகம் வரும், நியூஸுக்கு மத்தியில் அந்த விளம்பரம் வராது. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நீங்கள் மேக்கப் போடுறத பற்றி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, என் பேத்திக்கு உங்கள் வயசு, அதனால எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவர் சொன்ன மாதிரி தான், நீ யாராக இருக்கிறியோ அதாவே வெளிப்பட்டு கல்யாணம் நடந்தா கடைசி வரைக்கும் டைவர்ஸுக்கு சான்ஸ் இல்லை. நீ யாரா இல்லையோ அவங்களா வெளிப்பட்டு கல்யாணம் நடந்தா மறுநாளே யோசனை வந்துடும். இந்த ஒரு பத்திரிகையில் போட்டிருந்தான், கல்யாணத்தன்னைக்கு பொண்ணுக்கு மேக்கப் நடக்குது. அப்போ சொன்னாங்க மாப்பிள்ளைய நீயும் கூட போ அப்படின்னாங்க. அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தான், கம்ப்ளீட்டாக அவளுக்கு மேக்கப் ஆகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான். மேக்கப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மேக்கப் போட்ட லேடியை கூப்பிட்டு, பர்சனலாக நான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுது அப்படின்ட்டு அவன் காஸ்ட்லி, அதாவது இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு வாட்ச், அந்த டப்பா, அந்த வாட்ச், அந்த பாக்ஸில் ஒரு கிஃப்ட்டை எடுத்து கையில் கொடுத்தான். அவன் நினச்சா இவன் வருங்கால மனைவிக்கு நம்ம மேக்கப் போட்டதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டு இந்த வாட்சை கொடுக்குறான்னு நினச்சி, சாரி இவ்வளோ காஸ்ட்லி கிஃப்ட் நான் பார்த்ததே இல்லைன்ட்டு டப்பாவை திறந்து பார்த்தா அது 150 ரூபா கூட மரியாதை இல்லாத பிளாஸ்டிக் வாட்ச். அந்த பொண்ணு கேட்டா, என்ன சார்னா? இதான் உள்ள நடந்ததுன்னா, இவ்வளவு நேரம் இதான் நடந்தது, நீ என்ன பண்ணினியோ அதுக்கு ரிவார்டு கொடுத்துருக்குறேன் அப்படின்னா. அம்மா நான் உங்களை அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, இயல்பாக நாம் வெளிப்படுவதுதான் உலகத்திற்கு நல்லதே ஒழிய கொஞ்சம் செயற்கையாக நம்மை காட்டிக்கொள்ள தொடங்கினாலும் அது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை தரும். கொஞ்ச நாள் நான் மீடியாவில் வர வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சில பேர் சொன்னதை நம்பி டை போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். டை எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிறுத்தினேன்.
அதில் எத்தனை அவமானம் வருங்கிறது எனக்கு தெரியும். நமக்கு பஞ்சு முட்டாயின்னு பேர் வச்சுருக்கா, இன்னும் என்ன வேணாலும் பேர் வைப்பான், வச்சுட்டு போகிறார். இந்த டை போடுறதை நிறுத்ததுக்கப்புறம் நான் பட்ட அவமானத்திலேயே பெரிய அவமானம் ஒன்று இருக்குது. அதை பெருமையாக சொல்கிறேன். நானும் என் ஒய்ஃபுமா அப்போ போகும்போதெல்லாம் என் ஒய்ஃபு எல்லாம் அன்பாக மரியாதையாக பேசுவாங்க, எல்லாம் ரைட்டு. நான் டை விட்டு நல்ல விளைவிளையல் இந்த தலையோடு போகும்போது ஒரு தடவை என் ஒய்ஃப் வரும்போது, சார் யாரோ என்னமோ கேட்டாங்க. என் ஒய்ஃபு முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு, ஒரு பெருமிதம் தனியாக வந்துருச்சு. நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன கேட்டாங்கன்னு. இல்லை, நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. என்ன வருத்தப்படுவீங்க? நீங்கள் அவருக்கு செகண்ட் ஒய்ஃபான்னு கேட்குறாங்க. பாருங்களேன், டை போட்டுட்டா அவள் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா, நான் டை நிறுத்திட்டா சேஞ்ச் எங்கிட்ட இல்லை, அவள் எனக்கு செகண்ட் ஒய்ஃபா. அப்போ அவள் எங்க தெரிகிறதால டை நிறுத்துற உடனே எனக்கு பேர் வருது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நாம் இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் கட்டாயப்படுத்துறதுக்கு சொல்லலை. அப்படி நம்மளை வெளிப்படுத்தி இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, பலரும் தங்களை போலியாகவே உலகத்துக்கு காட்டுறாங்க. இந்த பொய் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் 3 வகை பொய் இருக்குங்க. தமிழ் அழகான மொழி பாருங்க. வாய்மைன்னு ஒரு சொல்லு இருக்கு, மெய்மைன்னு ஒரு சொல்லு இருக்கு, உண்மை அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. ஏங்க ஒரே வார்த்தை தானே இருக்கணும். சத்தியம்னு வடமொழியில் சொன்னால் மொழிபெயர்ப்பில் ஒன்றா தானே இருக்கணும். பொய்மை, மெய்மை, வாய்மை, உண்மை ஏண்டாம்னா தமிழோட அழகு. வாயால் பொய் சொல்றதுன்னு ஒன்று இருக்கு. சில பேர் வாயால் பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனால் மௌனத்தால் பொய் சொல்லுவாங்க. எப்படிங்க? வாயால் தான் பொய் சொல்லணுங்கிறது இல்லை, மௌனத்தால் சொல்லலாம். இப்போ நான் பட்டிமன்றத்தில் நடுவராக உட்கார்ந்துருக்கிறேன்னு வச்சுங்க, ஒருத்தர் வந்து என்னை புகழணும் அப்படின்ற எண்ணத்தில், அவர் கல்வி கடல், கம்பராமாயணத்தை கரைத்து குடித்தவர், அவர் சேக்கிழாரில் நீந்தியவர், அவர் மிகப்பெரிய உலக இலக்கியங்களை எல்லாம்னா நான் என்ன சொல்லணும்? நிறுத்து. ஏதோ நாம் ஒரு 500-600 பாட்டை படித்து வச்சு வண்டி ஓட்டுறோம். அது கூட தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாததால் நாம் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். இந்த உண்மையை நான் ஒத்துக்கிடுமே ஒழிய, நீ கம்பராமாயண கடல் சேக்கிழார் ஏறின்னா நான் ஒன்றும் தலையாட்டக்கூடாது. தம்பி எனக்கு அளவாக தான் தெரியும், அதுக்கு மேலே நீ ஒன்றும் சொல்லாது, நிறுத்த சொல்லணுமா இல்லையா? சில பேச்சான் அப்படி இல்லை, தன்னை புகழும் போது பேச மாட்டான், மௌனமாகவே ஏற்றுக்குவான். அப்போ அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? வாய் வழியாகத்தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்பதல்ல, மௌனத்தின் வழியாக கூட ஒருவன் பொய் சொல்ல முடியும். இதை யோசிச்சு தான் வச்சா. எப்படி தெரியுங்களா? வாயால் மெய்யாய் இருத்தல், மெய்யால் மெய்யாய் இருத்தல், உள்ளத்தால் மெய்யாய் இருத்தல், உள்ளத்தால் மெய்யாய் இருத்தல் உண்மை, வாயால் மெய்யால் இருத்தல் வாய்மை, மெய்யாலும் மெய்யாய் இருத்தல் மெய்மை அப்படின்னு வச்சான். மெய்மைன்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழில். நீ உன் சைலன்ஸ் மூலமாக கூட போய் என்டார்ஸ் பண்ணக்கூடாது. தம்பி ஓரளவு படித்தவன் அதோட நிறுத்து அப்படின்னு நிறுத்தினுமே ஒழிய அதை எஸ்ன்னு அக்ரி பண்ணக்கூடாது. இல்லை, இதெல்லாம் நம்ம விரும்புகிறோம். தன்னை ஒருத்தர் பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே எப்படியோ வருது. இது ஒரு வகையான பொய், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னொன்று பாருங்க, இப்போ சமஸ்தானங்கள் அதெல்லாம் இருக்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு பவர் இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு பவர் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சமஸ்தானத்து ராஜாவுக்கு பவர் இருக்கு, அரசு இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க பல பேர் பாருங்க, ஒரு டப்பா கார் வச்சிருக்கிறான். அந்த டப்பா காரில் இந்த சமஸ்தானம் அப்படின்னு எழுதி அதை பெருசாக போர்டு போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற. நீ ராஜாவும் இல்லை, அரசரும் இல்லை. அரசர் இல்லாத போது உனக்கு குடிமக்களும் இல்லை. இந்த கண்ணதாசன் ஒரு பாட்டு பண்ணார், ராஜா என்பார் மந்திரி என்பதில்லை, ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியம் இல்லை வாழ அப்படின்னு. கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம உண்மையில் அரசர் இல்லை. சரியா சொல்றதா இருந்தா ஒரு எம்எல்ஏக்கு இருக்கிற பவர் இன்னைக்கு ஒரு சமஸ்தான ராஜாக்கு இருக்குமா? இல்லை. அதில் என்ன பொய் இருக்கு? ஏன் அப்படி பொய்யா உட்காரணும்? நான் இன்னும் கூட ஒரு படி மேலே போய் சொல்லுவேன், ஏற்கனவே என்னை வறுத்து கொட்டுறாங்கோ, அதை இன்னும் கொஞ்சம் கொட்டுவாங்க. மடாதிபதிகள்லாம் பெரிய தங்க சிம்மாசனம், அது ஒரு மாதிரி ஒன்றும் கிடையாது. நீ ஒழுக்கமாக இருந்தால் அது பெரிய விஷயமே ஒழிய, அதை தவிர நீ எவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கிற, எவ்வளோ பெரிய சிம்மாசனம் வச்சிருக்கிற, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நீ என்ன காரில் வரேங்கிறத பற்றி யாராவது கவலை கண்டானா? இல்லையே. அழகாக சதீஷ்னு ஒரு பேச்சாளர் தம்பி தான் சொன்னான், சார் ஆடி காரில் வர்றது பெருசான்னா, ஆம்புலன்ஸில் வராமல் இருக்கிறது பெருசுன்னு. ஆடி கார் இருக்கிறது பெருசு இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லாமல் போகிறது தானே பெருசு வாழ்க்கையில். நான் இவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கேன், நான் பெரிய மடாதிபதினா தப்பு.
ஒரு உண்மையான துறவு ஞானம்னு வர்ற போது ஒன்றுமில்லாத ஒரு பரதேசினா பரதேசியாக தான் இருக்குண்ணா. பரதேசிக்கு எதுக்கு படாடோபம்? எனக்கு புரியவே இல்லையே. நம்ம இன்டர்நேஷ்னல் காமெடியன் ஒருத்தர் இருக்கார். யார் இன்டர்நேஷ்னல் காமெடியன்? கைலாசா இன்டர்நேஷ்னல் காமெடியன். இன்னும் மேக்கப் போடுறாரு பாருங்க. இந்த பக்கம் தங்கத்தில் ஒன்று, அந்த பக்கம் வெள்ளியில் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. ஒரு நாள் சிவபெருமான் மாதிரி, ஒரு நாள் முருகன் மாதிரி. கடவுளே, ஒரிஜினல் நித்யானந்தாவா மட்டும் அவர் வரமாட்டேங்கிறார் இல்லையா? நான் அவர் பேர் சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, நம்மளை போலியா கடவுளா காட்டி என்ன ஆக போறோம்? ஏன் இந்த தெளிவும் ஞானமும் நமக்கு வரல? நம்மளை பொய்யா ஒரு கடவுளா ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல எனக்கு. நிறைய பேர் தாங்கள் யாராக இல்லையோ அவர்களாக தங்களை காட்டிக் கொள்வதில் அதிக செலவு செய்கிறார்கள், அதிக மன கஷ்டங்களை அடைகிறார்கள், அதிக துன்பங்களை அனுபவிக்கிறார்கள், அதிகம் நபர்களை காயப்படுத்துகிறார்கள். ஸோ சிம்பிள், நம்ம யாரோ அப்படி அதாவே வெளிப்பட்டுட்டு போகலாம். இன்னும் ஆழமாக நம்ம யோசிக்கிற போது, கல்யாணத்துக்கு போகாமல் ஒரு வாரம் தள்ளி போனால் 2 மாதிரி நம்மளை கொலை பண்ணுவான். அன்னைக்கு பண்ணின ஸ்வீட்டை கொண்டாந்து வைப்பான். அது மொதல் அக்கிரமம். அது தீர்ற வரைக்கும், எவனாவது ஒருத்தனை தீர்த்து கட்டுற வரைக்கும் அது வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு இம்சை. சரி, அதையாவது அவன் பார்க்காத போது குப்பத்தூரில் போட்டுக்கலாம், என்னமோ பண்ணிடலாம். பெரிய ஆல்பம் கொண்டாந்து வைப்பான். நீங்கள் மேரேஜுக்கு வரலையே, வரல, ஆல்பம் பாருங்க. அடே பாவி, இதை பார்க்க வேணான்ற வருத்தத்தில் தானே அன்னைக்கே வராமல் இருந்தோம். நீ அதை விட்டு ஒரு வாரம் தள்ளி வந்தாலும் அதில் இப்போல்லாம் ஆல்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் மடியில் ஒரு பக்கம் இருக்கணும், இவன் மடியில் ஒரு பக்கம் இருக்கணும். அவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஆல்பம். அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை பார்க்கும்போது நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற முகத்தில் வர்ற ஒரு மினுமினுப்பு, ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். ஏய், நீ தான் நேர்லேயே இருக்கிறல்ல, நேரில் இல்லாதது அந்த நிழல் படம் உனக்கு என்ன காட்டுச்சு? அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? தன்னுடைய விதவிதமான ஃபோட்டோஸ், கட் அவுட்டு, தன்னுடைய விதவிதமான ஒரு விஷயத்தை பார்த்தா எல்லோரும் ஒரு ரகசியம், ஒரு சந்தோஷம். எவ்வளோ பெரிய ஃபூலிஷ்னஸ் அது! நம்ம தான் நிஜமாக இவ்வளோ தானே, அதுக்கு மேலே அது பெரிய எந்த வகையிலையும் உண்மை இல்லை, நம்ம அந்த உயரம் இல்லை. அப்புறம் அதை காட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு தெளிவு பிறக்கணும். இது நாங்கள் சொன்னது ஃபோட்டோ ஆல்பம் ஒன்று. இன்னும் சில பேர் 3 மணி நேரம் ஓடுறதுன்னா என்ன? அவரை பாருங்க, அவர் தம்பி, அவரே வேஸ்ட்டு, இன்னும் அவருக்கு ஒரு தம்பி வேற என்னத்துக்கு அந்த இடத்துல? நான் கிண்டல் பண்ணுறேன் இல்லை, எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கு. அதாவது அந்த மேரேஜுக்கு போனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம பார்க்க போகிறோம், வாழ்த்த போகிறோம், அதோடு திரும்பி வர போகிறோம். இல்லை, எங்கே இருந்தாலும் அவங்க மனசால வாழ்த்த போகிறோம். நான் அப்படி இன்னும் கூட ஓப்பனாக சொல்ல, வாழ்த்துறதுக்கு இப்போ எவனுமே போகிறதில்ல சார். வாழ்த்துறதுக்கு இப்போ எவனுமே போகிறதில்ல. நேராக அவன் போகிறான், எப்போ முடியுதோ அப்போ போய் நான் அப்படியே பார்த்துட்டு வந்துடுவேன். கீவாஜான்னு ஒரு பெரியவர் இருந்தார், அவர்கிட்ட ஒருத்தன் அவசரமாக சொல்லிட்டான், இன்றைக்கி ஒரு கல்யாணம் நான் போய் தலையை காமிச்சிட்டு வரேன். நில்லுன்னார். திருப்பி சொல்லு. இல்லை, நான் ஒரு கல்யாணம் தலையை காமிச்சிட்டு வரேன். முடிவெட்டுற கடையில் தாண்டா தலையை காட்டுவாங்க. கல்யாண வீட்டில் போய் தலையை காட்டி வரேன்னு சொல்கிறியே, என்ன அர்த்தத்தில் சொல்கிற? கல்யாண வீட்டில் போனால் மணமக்களை வாழ்த்திட்டு வரேன்னு சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சின்சியாரிட்டி போயிடுச்சு. இதை விட கையில் ஒரு மஞ்சள் அரிசி கொடுக்குறான், அக்ஷதை போடுங்க அப்படி, அவன் இருந்த இடத்துலேருந்தே விட்டு எறிகிறான். இது என்ன பர்பஸ்? பிளஸ்ஸிங்காக கொடுத்தது. இட் இஸ் ரிலிஜனில் அதுக்கு ஒரு பெரிய சாங்டிட்டி இருக்குது. ஒரு மஞ்சள் அரிசி முனமுறியாத அரிசியாக எடுத்து அதை பண்ணணும்னு இவன் இருந்த இடத்துலேருந்து அப்படியே தூக்கி எறிகிறான். எனக்கு தெரிஞ்சு அதிகமான கல்யாணத்தில் அக்ஷதை வாங்கினது இவராக தான் இருப்பார். இந்த வீடியோ எடுக்கிறவர் இருக்கார் பாருங்க, இவங்க தலையில் விழுந்து இவங்கெல்லாம் 2-3 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தலையில் நிறைய அக்ஷதை விழுது பார்த்தீங்களா? அந்த புண்ணிய பலத்தினால அவங்கள 2-3 பேருக்கு 2-3 கல்யாணம் ஆகிடுது. வீடியோ எடுக்கிறவங்களுக்கே 2-3 கல்யாணம் ஆகுதுன்னா வீடியோக்குள்ளே நடிக்கிறவங்களுக்கு எத்தனை கல்யாணம் ஆகும் யோசிச்சுப்பார். அதெல்லாம் தானாக நடக்கும் சார். எது செஞ்சாலும் வித் அட்மோஸ்ட் சின்சியாரிட்டி செய்ய வேண்டாமா? அந்த உண்மை என்னத்துக்கோ அதை நோக்கி நம்ம செய்ய வேண்டாமா? இந்த பொய்கள்லையே நம்ம மாட்டிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னொன்று, அவர் கவிதையாக சொன்னார், இந்த லவ் பண்ணுற பசங்க சில பேர் தன்னை பணக்காரன் தான் காட்டுவான் இல்லையா, கொஞ்சம் வசதியானவன் மாதிரி காட்டுவான். என்ன பிரயோஜனம்? இதை நம்பிடுவா அவ.
நீ பணக்காரன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெறுக்க ஆரம்பிப்பா. இது எதுக்கு தேவையில்லாத ஒரு போலியான ஒரு வெளிப்பாடு? நம்மகிட்ட என்ன இருக்கோ அவ்வளோதான், அதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நிறுத்த வேண்டியது தானே. நம்மளை ஏன் பணக்காரனா அந்த இடத்துல காட்டிக்கணும்? இதிலெல்லாம் என்னமோ ஒரு சுகம் இருக்குது, ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. இதை நம்ம யோசிக்கணும். இதில் இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். சோளக்கொல்லை பொம்மைன்னு இறையன்பு அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். ரொம்ப அருமையான கட்டுரை அது. இந்த பயிர்களுக்கு மத்தியில் சோளக்கொல்லை பொம்மை நிறுத்தி வச்சுருப்பான். அதுக்கு ஒரு சட்டையை போட்டு, அதுக்கு ஒரு மண்பானையை போட்டு, அதில் கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் அந்த மண்டையில் குத்தி வச்சு, வைக்க போகிற உள்ளே திணிச்சு, அதுக்கு ஒரு பேண்ட்டெல்லாம் மாட்டி விட்டு, அந்த சோளக்கொலைக்கு அந்த பயிருக்கு மத்தியில் அந்த சோளக்கொலை பொம்மை நின்றுக்கிட்டு இருக்கும். அதில் என்ன அழகு தெரியுங்களா? கொஞ்ச நாளில் காக்கா குருவி பறவை எல்லாம் நல்லா கண்டுபிடிச்சிடும், இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இது நம்மளை விரட்டாது. அது தலைமையிலேயே உட்காந்து எச்சம் போடும். அது தலைமையிலேயே உட்காந்து காக்கா எச்சம் போட ஆரம்பிக்கும், ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த கட்டுரையை இறையன்பு ரொம்ப அழகாக முடிச்சிருப்பார். எப்படி முடிச்சிருப்பார்னா, நாம் உயிருள்ளவன் அல்ல, அதை விரட்டுகிற சக்தி நமக்கு இல்லை, அதே மாதிரி காக்காய்க்கும் அது உயிருள்ளவன் இல்லைன்னு தெரியும், ஆனாலும் சோளக்கொல்லை பொம்மை பெருமையோடு நின்று கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாளாவது பயந்ததே அந்த சந்தோஷம். கொஞ்ச நாள் ஒரு பயப்படுற மாதிரி அந்த பறவை எல்லாம் இருந்தது இல்லை, அதில் ஒரு சந்தோஷம். நான் இப்படி தான் அதை நினைக்கிறேன். நிறைய பேர் பெரிய மனிதர் மாதிரி தன்னை காட்டுவாங்க, ஆனால் உண்மையில் தன்னை சமூகம் மதிப்பதில்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் தன்னை மதிப்பது போல் அவர்கள் நடிப்பது அவர்களுக்கு பிடிக்கிறது. எவ்வளவு அருவருப்பான விஷயம்! அன்பு காட்டுவதை போல் நடிப்பது, மரியாதை செலுத்துவது போல் நடிப்பது, அப்படி நடிப்பதை ரசிப்பது, அசிங்கத்தில் பெரிய அசிங்கம், அப்படி நடிப்பதை ரசிப்பது. இதெல்லாம் மாற வேண்டாமா? அந்த பொய்யிலிருந்து நம்ம வெளியில் வர வேண்டாமா? ஏன் அது நமக்கு பிடிச்சிருக்கு? இதான் என்னுடைய கேள்வி. பாரதி ஒரு கவிதை வரியில், அந்த வரி எனக்கு இப்போ பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வருது. நெல் மாதிரியே தான் பதர் இருக்கும். பதருங்கிறது உள்ள அரிசி இல்லாத, விதை இல்லாத அந்த வெறும் உமி, அதுக்கு பதர்னு பேர். அந்த பதரும் நெல் மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்கும் எல்லாமே. ஆனால் பெண்கள் தூத்துவாங்க, அப்படி எடுத்து அப்படி முரத்தில் போட்டு அப்படி தூத்தும் போது நெல்லெல்லாம் கீழே விழும், இந்த பதர் பறந்து போய் தள்ளி விழும். அதை பாரதி சொல்கிறான், இந்த பதர்களையே நெல்லாம் என எண்ணி இருந்தேனோ. இந்த பதர்களையே, யாராவது பதரை போய் நெல்லுன்னு நினைக்கலாமா? இந்த பதர்களையே நெல்லாம் என எண்ணி இருந்தேனோ. நெல்லுக்கே இப்படின்னா சொல்லுக்கு எப்படி? எவ்வளோ பேர் பதர்களை சொல்லா காட்டிக்கிட்டு இருக்கிறான், நெல்லா காட்டுற மாதிரி. மனுஷன் அவர் ரொம்ப ஒரு அழகாக கேட்ட பிறகு, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னா, மனுஷனுக்குரிய தகுதி அவனுக்கு இல்லை, அவன் என்ன பண்ணுறது? அப்போ பல மனிதர்கள் பதர் எப்படி நெல் போல் காட்சி தருகிறதோ அப்படி மனிதர்கள் போல் காட்சி தருகிறார்கள். ஆனால் அதற்குரிய வாழ்க்கை முறை அவர்களுக்கு இல்லை, அதற்குரிய தகுதி அவர்களிடத்தில் இல்லை. அப்புறம் இந்த பொய்களில் நம்ம தவிர்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு நீதி நூல்கள் சிலது சொல்லுது. பொதுவாக நம்ம வக்கீல்கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஆனால் வக்கீல் போய் சொல்லலாம். ஆனால் நான் வக்கீல்கிட்ட நம்ம போய் சொல்லக்கூடாது. என்னவோ கேஸு கரெக்டாக சொல்லிடணும், இதான் சார் அப்படின்ட்டா, ஓ அப்படியா, நான் பார்த்துக்கிறேன். அதாவது நாம் சொன்னால் அது பொய், அவர் சொன்னால் அது ஆர்கியூமெண்ட்டு. அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதுக்கு லீகல் ஆர்கியூமெண்ட்டுன்னு வேறு பேர். அவர் பேசலாம், ஹி ஹேஸ் எவ்ரி ரைட். வக்கீல்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி டாக்டர்த்தையும் போய் சொல்லக்கூடாது. ஏன் போய் சொல்லக்கூடாது? நம்ம உண்மையை சொன்னாதான் அவர் அதுக்குரிய மருந்தை நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சில பேர் முன்னெல்லாம் டெஸ்ட்டில், இப்போ தான் அந்த HbA1c எடுக்கிறாங்க சுகருக்கு, அப்போல்லாம் அந்த வந்த உடனே ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. மற்ற நாள்லாம் நல்ல தின்னுபிட்டு சர்க்கரையை டெஸ்ட்டுக்கு வர்ற அன்னைக்கு ரொம்ப உலக மகா உத்தமன் மாதிரி வருவான். அன்னைக்கு எடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். பரவாயில்லையா, வெரி குட், நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களே, இதை கண்டினியூ பண்ணுங்கன்னு ஒன்று அஸ்வினுக்கு போடுவான். இது தப்பு தானே? யாரை ஏமாத்துறோம்? நம்மளை ஏமாத்துறோமா? டாக்டரை ஏமாத்துறோமா? இல்லை நோயை ஏமாத்துறோமா? நம்மளால ஏமாற்ற முடியுமா? எதை வேணா ஏமாற்றலாம், மரணத்தை ஏமாற்ற முடியுமா? மரணத்துக்கிட்ட நீங்கள் தோற்று போகிறீங்களே, அப்போ யாரை ஏமாத்துறதால என்ன இருக்குது? எதுக்கு அந்த பொய்? நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன் டயட்டில் அப்படிங்கிற மாதிரி என்ன பிரயோஜனம் இருக்குது? இந்த
பழைய கதை. எங்கள் அப்பா அந்த காலத்தில் சின்ன சின்ன கதைகளாக தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்னு ஒரு புஸ்தகம் போட்டார். அதில் ஒரு சின்ன கதை எங்கள் அப்பா போட்டிருந்த கதை. மருத்துவர்கிட்ட கூட சில பேருக்கு காசுக்காக போய் சொல்லுவாங்க. அதாவது பழைய காலத்தில் பூச்சி கடிச்சதுன்னு வச்சுங்க, பூச்சி கடியை மாந்திரிகமாக வைத்தியம் பண்ணுவாங்க. அது ஒரு மெத்தட் இருந்தது பழைய காலத்தில். அந்த 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 வைத்தியர் போர்டு போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்கிறாருன்னா, பாம்பு கடி 1 ரூபாய், தேள் கடி 50 காசு, பூரான் கடி 25 காசு. அந்த காலத்தில் பூரான் கடிச்சா அவர் மந்திரிக்கிறதுக்கு 25 காசு, தேளுக்கு 50 காசு, பாம்புக்கு ஒருத்தனை பாம்பு கடிச்சிடுச்சு. அவனை தூக்கிட்டு போகிறாங்க வைத்தியத்துக்கு. அவர் சொன்னான், அவர்கிட்ட போய் சொல்லி செலவு வைக்காதீங்கப்பா, அதனால் பூரான் கடிச்சிதுன்னு சொல்லுங்க. அவர் என்ன அதே மந்திரம் தானே சொல்ல போகிறாரு, அது அதுக்கு தெரியவா போகுது அப்படின்னா. அவர் மந்திரிச்சுலாம் பார்த்தார். கடைசியாக சொன்னார், ஏய் பூராங்கடிக்கு நான் என்ன மந்திரம் போடணுமோ போட்டேன், இறங்கலை, நீ உண்மையை சொல்லுன்னா. தேள் கடின்னா, ஏன்னா அது எட்டனாவோட போயிடும் அப்படின்னு. அவர் மறுபடியும் என்னமோ எல்லாம் பண்ணி பார்த்தாரு. ஏய் இறங்க மாட்டேங்குது, விஷம் ஏறிக்கிட்டே போகுது, அப்போவாது உண்மையை சொல்லுன்னு. கடைசியாக அவன் பாம்பு சொல்ல ஆரம்பித்தான், உயிர் போயிடுச்சுட்டான். அதாவது டாக்டர்கிட்ட கூட உண்மையை சொல்லி தன்னை காப்பாத்தினுங்கிறத விட துட்டு மிச்சம் பண்ணுறதுக்கு பொய் சொல்லணுன்ற நினைப்பு இருந்தா இவன் விளங்க முடியுமா? இன்னைக்கு 100க்கு 90 மனித மனங்கள்ல இந்த விஷம் பூந்துருச்சு சார். கூடுமான வரைக்கும் எவ்வளவு, அதாவது ஜிடி நாயுடு வரலாறுல சொல்லுவாங்க. பிறகு ஒரு சம்பவத்திலையும் அதை பற்றி போட்டிருந்தாங்க. ட்ரெயினில் போகிற போது குழந்தைக்கு அந்த அரை டிக்கெட் இருந்ததில்ல அந்த காலத்தில், குழந்தைக்கு டிக்கெட்டு. அப்போ சின்ன பையன் நறுங்கின மாதிரி இருக்கிறான். அப்போ இவர் அவனுக்கு அரை டிக்கெட் காமிச்ச உடனே பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், அறிவு இருக்காய் அவனுக்கு, இந்த பயலுக்கு போய் டிக்கெட் எடுத்தியா நீ? இல்லைங்க 12 வயசு ஆகிட்டா டிக்கெட் எடுக்கணும், நான் டிக்கெட் எடுத்தேன். 12 வயசு ஆகி போச்சுன்னு டிடிக்கு தெரிய போதா? இந்த பையனை பார்த்தா 8 வயசு கூட எவனும் சொல்ல மாட்டான். இப்போ என்ன கெட்டு போச்சுன்னு அந்த அப்பா ஒரு வார்த்தை சொன்னார்னு நான் படிச்சிருக்கேன். என்ன? பொய் சொல்லலாம் என்ற எண்ணத்தை நான் செய்து காட்டினால் என் மகனும் நாளைக்கு எதற்கு வேண்டுமானாலும் பொய் சொல்லலாம் என்ற எண்ணத்தை பெற்று விடுவார். அவனுக்கு 12 வயசு ஆச்சுன்னு அவனுக்கு தெரியும், அவனுக்கு 12 வயசு ஆச்சுன்னு எனக்கு தெரியும். டிடிக்கு தெரியுதோ இல்லையோ, அதுக்கு நான் அரை டிக்கெட் எடுத்துடணும். இந்த இன்டெகிரிட்டி வந்தால் தானே சார் ஒரு நாடு முன்னேற முடியும். சின்ன சின்ன பொய்களில் நாம் அது மாதிரி அதை வளர்த்துக்கிட்டே போகிறோம். முதல்ல மனசு சந்தோஷத்துக்கு சொல்கிறோம், பணம் மிச்சம் பண்ண சொல்கிறோம், அப்புறம் புகழ் மிச்சம் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தினால பொய் பின்னாலேயே போயிட்டே இருந்தால் என்று அதுலேருந்து விடுதலையாகி வெளியில் வர்றது நம்ம யோசிக்கணும். இன்னும் கொஞ்சம் வேற கவித்துவமாக அவரை மாதிரி நம்ம யோசிச்சோன்னு வச்சுங்க. இப்போ இந்த பூ இன்னைக்கு பூத்துருக்குது, நாளைக்கு வாடிடும். ஆனால் பிளாஸ்டிக் பூ நிரந்தரமாய் போய் சொல்லி கொண்டே இருக்கிறது. ஒரு பிளாஸ்டிக் பூ என்ன சொல்லுது? சிற்சாப்லேயே இருக்குது, நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். தினந்தோறும் பொய் சொல்லுகிற அந்த பிளாஸ்டிக் பூ ஒரு நாள் கூட உண்மையான மனத்தை வெளியிட்டது இல்லை. அதுக்கு மனம்னு ஒன்று இல்லையே. அது 100 நாள் உயிரோடு இருந்ததா என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் இருந்து இறந்து போகிற இந்த பூவின் நிஜம் இனிக்கிறது. 100 நாள் உயிர் வாழ்கிற பிளாஸ்டிக் பூவின் பொய் ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுகிறது. யோசிக்க வேணாமா? நாம் ஒரு பிளாஸ்டிக் பூவாகவே இருக்கிறதா? ஒரு நாள் இருந்து செத்து போனாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டு சாவும். அந்த மாதிரியான உணர்வோடு உண்மைகளோடு ஒரு சமரசத்தை, ஒரு பழக்கத்தை ஒரு மனிதன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ மனமே இல்லாத மல்லிகை அப்படின்னு ஒன்று வருது சார். எவ்வளோ கொடுமை தெரியுங்களா? ஒரு மல்லிகையாக இருந்து அதுக்கு மனம் இல்லை அப்படின்னா அந்த மல்லிகை நம்ம எப்படி மல்லிங்கிற லிஸ்ட்டில் சேர்க்க முடியும்? பார்க்குறதுக்கு மல்லி மாதிரி இருந்துட்டா போதுமா? கூடாது இல்லை. இப்படி எல்லா வகையிலையும் நம்முடைய உண்மைகளை நம்ம யோசிக்கணும். நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி நிறைவு பண்ணுறேன். யூடியூப் சார், இவங்க வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல மனுஷன் பல பேர் செத்துட்டான்னு போடுறான் சார். நியாயமா? நீங்கள் அவர் இறந்து விட்டார்னு போட்ட உடனே ஒரு 10,000 பைத்தியம் பார்க்கும், உடனே பார்க்கும். 1000 பைட் கிடைச்சதுன்னா $1. 1000 பைட் கிடைச்சிருச்சு பார்த்துட்டாங்க 1000 பேர் அப்படின்னா $1. ஏன்னா பாவி, ஒரு $10 சம்பாதிக்கிறதுக்காக உயிரோடு இருக்கிறவனை செத்து போனவன் எழுதுவியா? அதுக்குன்னே ஒரு மாலை வச்சிருக்கிறான், அதுக்குன்னே ஒரு படம் வச்சிருக்கிறான், அதுக்குன்னே அழுமூஞ்சியா ஒரு 7-8 மூஞ்சி வச்சிருக்கிறான். இவர் செத்து போயிட்டான், அவன் செத்து போயிட்டான், இவன் செத்து போயிட்டான், இப்படியே யூடியூப்ல போடுறான் சார்.
எனக்கு புரியல. நீ 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக உயிரோடு இருக்க யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டான்னு போடுவியா? எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை இது! இதெல்லாம் அந்த பொய்களோடு நாம் சமரசம் செய்து கொள்ளுகிற ஒரு ஒழுக்கமற்ற வாழ்வுக்கு உரிய ஒரு பெரிய அடையாளம். நான் யூடியூப் விரும்பி பார்ப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பஞ்சுன்னு ஒரு குரங்கு பற்றி இப்போ போட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ரீசெண்டாக ஜப்பான் ஜூவில் இருக்கிற அந்த குரங்கு எனக்கு எவ்வளவு பெரிய ஃபிலாசபியை புரிய வச்சு தெரியுங்களா? சின்ன குட்டி குரங்கு, அது அம்மா எதனாலையோ விளக்கிருச்சு, அதனால் வாழ முடியல, தன்னுடைய கூட்டத்துக்கு மத்தியில் வாழ முடியல, எல்லாம் அடிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்போவுமே ஏதாவது ஒரு புல்லை வாயில் கடிச்சிக்கிட்டே அது ரொம்ப பரிதாபமாக உட்காந்துருக்கும். சின்ன குரங்கு, 6 மாதம் கூட இருக்காது. அது அந்த கேர்டேக்கர் வந்தானா அப்படியே அவன் வாளியில் ஏறி உட்காந்துக்கும், அப்படியே ஜம்ப் பண்ணி அவங்ககிட்ட உட்காந்துக்கும். ஏன்னா அங்கே தான் அது சேஃபாக ஃபீல் பண்ணுது. எப்போவுமே அவன் தோளோட சாஞ்சிக்கும். ஆனால் அந்த குரங்கு சார் எனக்கு விளங்கவே முடியாத ஹையஸ்ட் ஃபிலாசபியை விளங்குச்சு சார். நீ சொன்னப்பா குரங்கு படுத்துத போது தான் அதுக்கு அந்த சிந்தனை பறந்து மனுஷன் சிந்திக்க ஆரம்பித்தார். நான் படுத்துக்கிட்டே பஞ்சை பார்த்த போதாம்பா நானும் சிந்திக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் இல்லையா பஞ்சு, அதனால தான். எப்படி நம்ம பஞ்சு இந்த இப்போ பாருங்க, ஜூவில் அதுக்கு என்ன பண்ணா அதுக்கு அம்மா இல்லை. அப்போ கிரியேட் பண்ணணும். வேற எந்த குரங்கும் அக்செப்ட் பண்ணல. உடனே நல்ல புசு புசு புசுன்னு ஒரு பொம்மையை தயார் பண்ணா, கொஞ்சம் பெருசாக ப்ரௌன் கலரில், அது மூஞ்சி இஞ்செல்லாம் இருக்குது. அந்த பொம்மையை தயார் பண்ணி கொடுத்துட்டான். எல்லா அம்மா குரங்கும் குட்டியை தூக்கிட்டு போவோம். இந்த குட்டி அம்மாவை இழுத்துக்கிட்டே போவோம், இப்படியே கையில் இழுத்துக்கிட்டே அங்கே போவோம் இங்கே போவோம். இந்த அம்மாவை ஏதாவது அடிக்க வந்தால் அது போய் சண்டை நிற்கும். ஆனால் யார் அடித்தாலும் ஓடியாந்து இது மேலே படுத்துக்கும். அந்த படுத்திருக்கிற ஒரு 10 நிமிஷத்து அந்த பரிதாபம் இருக்குல்ல, அதில் இப்படி படுத்து பார்க்கும், அப்படி படுத்து பார்க்கும், மல்லாந்து படுத்து பார்க்கும், கண்ட தண்ணி வரும். இதை நான் பார்க்கும்போது எனக்கு ஒன்று புரிஞ்சுது, ஏன் பொய் மனுஷனுக்கு பிடிக்குது. இதான் பொய் ஒரு மன ஆறுதல் கொடுக்கும். அந்த துணி பொம்மை அந்த பஞ்சோட அம்மா இல்லை, ஆனால் அம்மா மாதிரி அது பொய் தான். ஆனால் பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறத விட ஒரு கொஞ்சம் பொய்யாவது நமக்கு ஒரு ஆறுதல் தரட்டுமே அப்படின்னு அதையே கொஞ்சுது, அதுக்கே முத்தம் கொடுக்குது, அது மேலேயே படுத்துக்குது, அதுவே அதை இழுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அலையுது. இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு 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 பாசம் கிடைக்காத போது ஒரு போலியான ஒரு பொம்மை அம்மாவை வச்சா கூட அந்த பொய் சுகமாக இருக்கு, அது ரசிச்சிருச்சு. நல்ல கவனிங்க, ஜூல அப்படியே விட்டானா என்னைக்கு தெரியுமா ஹாப்பி நியூஸ் போட்டான்? நிஜமாவே ஒரு குரங்கு அதை கிட்டக்க எடுத்து அப்படி கட்டி தழுவி அதை பாதுகாப்பாக கையில் வச்ச போது பஞ்சு வெற்றி பெற்று விட்டது, அதனுடைய இனம் அதனை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா. இப்போ சொல்லிட்டு போகிறேன், உண்மைகள் தான் நிலைத்தவை, பொம்மைகள் நிலைத்தவை அல்ல. பொம்மைகள் போலியானவை. போலியானவற்றை எத்தனை முறை பஞ்ச அனுபவித்திருந்தாலும் ஒரு உண்மையான குரங்கின் தழுவலின் போது அதற்கு கிடைத்த நம்பிக்கையும் அதற்கு கிடைத்த தைரியமும் இந்த பொம்மையின் மூலம் கிடைத்திருக்க முடியாது. ஆனால் அது கிடைக்காத வரை இந்த பொய் அதற்கு தேவைப்பட்டது. எல்லா பொய்களும் அப்படித்தான். நீங்கள் உண்மையை தரிசிக்கிற வரை உங்களுக்கு பொய்கள் தேவைப்படுகின்றன. அது கடவுள் விஷயத்திலும் கூட. பல பேர் பொம்மைகளை தழுவிக்கொண்டு ஆறுதல் அடைகிறார்கள். என்றைக்கு கடவுள் பற்றிய உண்மைகளை தழுவிக்கொள்வீர்களோ அன்றைக்குத்தான் உங்களுக்கு உண்மையான ஞானம் என்பது பிறக்க முடியுமே ஒழிய பொம்மைகளை தழுவிக்கொண்டிருக்கிற வரை ஆறுதல் கிடைக்கும், ஞானம் கிடைக்காது. ஆறுதல் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. இன்றைக்கு சொல்லிட்டு போறேன், ஆறுதலுக்கு ஏங்காதீர்கள். ஏன் அன்புக்கு கூட ஏங்காதீங்க. லவ் இஸ் நாட் வொர்த் பெக்கிங். என்கிட்ட நீ அன்பா இருந்தா என்ன, நீ என்கிட்ட அன்பா இருந்தா ஏன் இருக்கணும்? ஒருத்தன் என்கிட்ட அன்பா இல்லை அவ்வளவுதானே. நீ என்கிட்ட அன்பா இருந்தா என்ன, நீ என்கிட்ட அன்பா இருந்தா என்ன? அன்பு பிச்சை எடுப்பதற்குரியது அல்ல. நிஜமான அன்பு இல்லை அவ்வளவுதானே. யதார்த்தத்தை ஒத்துக்க வேண்டாமா? நம்ம போலியான விஷயங்களை லாக் ஆகக்கூடாது. நாடு வளருதுன்னா என்ன வளருது? இன்னும் பட்னியா தூங்குறவன் தூங்குறான், இன்னும் நோயாளியா இருக்கிறான், இன்னும் வசதியானவன் இருக்கிற வாழ்க்கை முறை ஏழைக்கு இன்னும் முழுக்க வரல. இந்த நாட்டில் எத்தனையோ ஓட்டை இருக்கு ஒத்துக்கோ. ஒரு போலியாவே நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா சரியா இருக்குமா? பொம்மைகள் ஆறுதல் தரலாம்,
உண்மைகள் தான் உங்களுக்கு மாற்றத்தை தர முடியும். இன்னும் இந்த சமூகம் பொம்மைகளை கட்டி கொண்டு அழுகிறது. இது உண்மைகளை தழுவினால் சுகமான பொய்கள் மறைந்து நிஜமான உண்மைகள் உருவாகும். நன்றி, வணக்கம். மனிதன் தன் இயல்பு நிலையில் வாழ்வினை தொடங்கிட வாய்மை, மெய்மை, உண்மை என்னும் சொற்களை பல்வேறு இலக்கியங்களின் நூல்களிலிருந்து சுகமான